இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாக இருக்கிற த வேர்டிக்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சுஹாசினி மணிரத்னம் அமெரிக்காவில் தன்னுடைய கணவருடைய இறப்புக்கு பிறகு தனியாக ஒரு பெரிய பங்களா வீட்டில் வசிச்சுட்டு வர்றாங்க. அந்த வீட்டில் ஒரே ஒரு சமயக்காரர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு யாரும் கிடையாது. இப்படி ஒரு லைஃப் அவங்க லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே அவங்களுடைய வீட்டிலையே அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னா நம்ம படத்துடைய கதாநாயகியான ஸ்ருதி ஹரிஹரன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழியை போட்டு கடைசியாக கோர்ட்டில் கொண்டு வந்து இவங்க நிறுத்தப்படுறாங்க. இப்போ தன்னுடைய கட்சிக்காரர் நியாயமானவர் தான், அவர் இந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்ருதி ஹரிஹரனுக்காக வரலட்சுமி சரத்குமார் ஒரு லாயராக களத்தில் இறங்கி அவங்க வாதாட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸை. இதுக்கப்புறம் இந்த வழக்கில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1957 தானே தலைவன் சிட்னி லுமட்டுடைய இயக்கத்தில் வெளியான 12 Angry Men படத்துடைய சாயலில் தான், அந்த டெம்ப்ளேட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் ஆரம்பிக்குது இந்த படம். செகண்ட் ஹாஃபில் ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமாவாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோடு இதுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காரு படத்துடைய இயக்குனரான கிருஷ்ணா சங்கர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு திரைக்கதையாக கூட ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்களை சுவாரஸ்யப்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை விட்டு தான் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காப்புல. படத்தில் ஸ்ருதி ஹரிஹரன் ஆகட்டும், வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சுஹாசினி மணிரத்னம் ஆகட்டும், பிரகாஷ் மோகன்தாஸ் ஆகட்டும்னு சொல்லி இந்த முக்கியமான 4 பேர் அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் தான். எல்லாரும் அந்தந்த கேரக்டரை எந்த அளவுக்கு நீட்டாக புல் ஆஃப் பண்ண முடியுமோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. அரவிந்த் கிருஷ்ணாவுடைய சினிமோட்டோகிராஃபியில் விஷுவலி அப்பீலிங்காகவே இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. காரணம், முதல்ல கதைக்கிழமை அமெரிக்காவில் நடக்கிறதாக இருக்கிறனாலேயே அந்தளவுக்கு ஸ்டைலிஷாக பரவாயில்லைங்க, செலவழித்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நீட்டாகவே அவர் விஷுவலி அப்பீலிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தை. சதீஷ் சூர்யாவுடைய நான்-லீனியர் கட்ஸில் தான் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில சஸ்பென்ஸான விஷயங்கள் பெருசாக ரிவீல் ஆகாமல் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய ஃபஸ்ட் ஹாஃப் அவுட் அண்ட் அவுட் கோர்ட் ரூம் ட்ராமா தான். ஆனால் இந்த கோர்ட் ரூம் ட்ராமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அங்கே வைக்கப்படுகிற அந்த வாதங்கள், பிரதிவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் அழுத்தமாக எழுதியிருக்கலாமோ, எல்லாமே மேலாட்டமான லெவலில் தான் எழுதப்பட்டிருக்கோ, அது நமக்கு பெருசாக ஒரு இம்பேக்டை விடலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். படத்துடைய ஆரம்பத்தில் அந்த ஜூரிஸில் ஒருத்தராக வரக்கூடிய வித்யுலேகா ராமன் இருக்காங்களே, ஊரே வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லி இவங்க நாட் கில்ட்டி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஊரில் இருக்க அத்தனை பேரும் நாட் கில்ட்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க இல்லை இது கில்ட்டி, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது, ஓஹோ அப்போ இது ஏதோ ஒரு விஷயத்தை அந்த கதாபாத்திரம் கண்டுபிடிச்சிருச்சு, கண்டிப்பாக பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை இதன் மூலமாக கிராக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா செகண்ட் ஹாஃபில் அந்த கதாபாத்திரத்துடைய பிஹேவியர் கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் திரைக்கதையாக பல காட்சிகள் சுவாரஸ்யமாக இவங்க அங்கங்கே பண்ணி வச்சுருந்தா கூட சில காட்சிகளை லென்த்தாகத்தான் இவங்க கன்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் நீக்கி ஓடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பே அப்படித்தான். அதாவது செகண்ட் ஹாஃபில் படம் ஆரம்பித்து, அதாவது இன்டர்வல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளலாம் இதுதான் கன்ஃபார்மாக நடக்க போகுது, இவங்க தான் கொலகாரங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனை தான். இது எல்லாம் தாண்டி இந்த படத்துலையும் லாஜிக் மிரர்கள், சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லி பல விஷயங்களை எடுத்து தான் இந்த படத்தை இவங்க பண்ணியிருக்காங்க.
இது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இந்தந்த இடத்துலலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது எந்த இடம் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் அந்த சீனை சொன்னால் தான் முடியும். அது கம்ப்ளீட் ஸ்பாய்லராக போயிடும். அதனால் அதை நான் சொல்லலை. இறுதியாக இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா அப்படின்னு போகிறனாலேயே அங்கே வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் இங்கிலீஷ்லேயே தான் பேசுது. அதுக்கு தமிழில் சப்டைட்டில் போடுறாங்க இவங்க. இந்த உலக படங்களை உருட்டி எடுக்கிற குரூப்பெல்லாம் எந்த லாங்குவேஜில் படம் ஒன்றாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸை நம்ம பார்த்து அதை மேட்சப் பண்ணி பழகிட்டோம். அதனால் எந்த மொழி படங்களாக இருந்தாலும் நம்ம அடுக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாதாரண தமிழ் ஆடியன்ஸு எவ்வளோ பேர் இவங்க பேசுகிற ஒரு வசனத்திற்கும் கீழே தமிழில் சப்டைட்டில் படித்து அந்த சீனை கரெக்டாக அந்த சீன் முடிகிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாகவே இருந்தது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது. ஏன்னா நான் சப்டைட்டிலே பார்க்கல. அவங்க பேசுகிற அந்த டைலாக்கு இங்கிலீஷில் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டேன் நான். ஆனால் தமிழ் சப்டைட்டில் படித்தா தான் எனக்கு அவங்க பேசுகிற வசனம் புரியும் அப்படிங்கிற மக்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு புரியும், எந்த அளவுக்கு இவங்க கேட்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ப்ரிமிஸு, ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எல்லாம் இருந்தும் சுமாரான மேக்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷனால் ஒரு ஓகேஷ் வாட்சாக மாறிப்போச்சு இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு UA 13+ தான். இந்த படம் இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.